ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தாங்க. இன்றைக்கி பச்சை பயிறு சமையல் கட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன். பச்சை பயிர் பார்த்திங்கன்னா போன 2 கிலோ வாங்கினால வந்துட்டு எல்லாம் வண்டு பிடிச்சிருச்சு. சமைக்கும்போது நான் ஒவ்வொரு டம்ளர் தான் எடுப்பேன்னா அதை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டிருந்தேன். அப்போ வண்டு இருந்தது வந்து 1 2 தான் இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். இந்த தாண்டி பார்த்திங்கன்னா எல்லாம் பச்சை பயிறு ஓட்டை பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தாலாம் போன டைம் வாங்கி கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு தர சொல்லி. நானும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஜூஸ் போட்டு தராமல் விட்டுட்டு அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் வண்டு பக்கத்தில் பிடிச்சிருந்தாங்கட்டிக்கு வேணான்னு சொல்லிட்டு கொண்டு போய் எல்லாம் குப்பை தொட்டியில் கொண்டு போய் கொட்டிட்டாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி தேவையில்லாதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. சரி, கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ஹால் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பச்சை பயிர் குழம்பும் முட்டை பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன் குழந்தைங்களுக்கு அளவா. சரி, நான் சாயந்தரம் பூஜை பண்ணணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் துணி எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் வெளியே போட்டாச்சுங்க. ஒரு வேலையில் எல்லாத்தையும் கழுவி கொண்டு வந்து வைக்கிறது தான் வேலையாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக. எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்கிறது எதையும் ரெண்டாவது செய்கிறதுனே ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் ஒரு பக்கம் பெட்ஷீட் பையெல்லாம் மிஷினில் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் தூக்கி காய் போட்டுட்டு பார்த்திங்கன்னா வெயிலும் இல்லை இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு துவைச்சி போட்டாச்சு. சரி, ஆடி நோம்பியும் வரப்போகுது, இனி ஆடி அமாவாசை வரப்போகுதுலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெய்லியும் தான் வீடு கூட்டுறோம். ஆனால் டீப் க்ளீனிங் பண்ணும்போது தான் நிறையா குப்பை இருக்கிற மாதிரி இருக்குங்க. 1000 வேலை. இதுக்கு நடுவில் மீனுக்கு வேறு ஃபுட்டு வேறு போடணுங்க. பார்த்திங்கன்னா ஒற்றை அடிச்சிட்ருக்கேங்க. ஏன்னா இப்போ நம்ம போன டைம் தான் ஒற்றை அடித்தேன். இருந்தாலுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்குது இல்லைங்களா? அதனால தாங்க ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் அவார்டு வாங்குறதுக்கு தாங்க தெரியாது, அதை க்ளீன் பண்ணி வைக்க தெரியாது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது முன்னாடி இருக்கிறனால இங்கே தாங்க நிறைய டஸ்ட் எனக்கு இந்த செல்ஃபில். அப்புறம் சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் பாப்பா கழுவி கொடுத்துட்டான். அதனால் நான் தண்ணி வச்சு மட்டும் தொடச்சி விட்டுட்டு ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி விட்டுட்டேங்க. சாமி ரூம் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன மாப்பை போட்டுவிட்டேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆதார் வந்து பேங்க்கில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேறு நைட்டியோட நான் போயிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிலவாசலுக்கு தாங்க மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா நல்லா பண்ணுவாள். இந்த தாட்டி எதுக்கு அடம் பிடிச்சி நான் பண்ணல, நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டான். அதனால் நான் வந்துட்டு நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா திருநீர் நான் வைக்க மாட்டேன். இந்த தாட்டி திருநீர் வச்சுட்டேங்க எங்கள் பாப்பா வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னங்க பூஜைக்கு வந்தாச்சு. அப்புறம் எப்படியும் சங்கடகர சதுர்த்தி பூஜையும் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி வீடு டீப் க்ளீனிங் பண்ணும்போது எது மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.